10th Maths Chapter 2 Numbers and Sequence. Example 2.44 solve பண்ணலாமா? The product of three consecutive terms of a geometric progression is 343 and their sum is 91/3. Find the three terms. So questionல product of three consecutive terms of a geometric progression, அதாவது GPல 3 டேர்ம்ஸோட மல்டிப்ளிகேஷன், அதுவும் கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து 343ன்னு கொடுத்துருக்காங்க. அதே அந்த 3 நம்பரையுமே ஆட் பண்ணும்போது 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஜிபியில் ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜிபியில் இருக்கிற டேர்ம்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம்னா A/R ஏஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னும் போது நான் இது 3 தானே எடுத்திருக்கேன். அப்போ இது 3 நான் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். சரியா? தேர்ஃபோர் A/R இன்டூ A இன்டூ AR இஸ் ஈக்குவல் டு 343. சரியா? ஏன்னா ப்ராடக்ட்னா என்னன்னு கொடுத்துருந்தாங்க, மல்டிப்ளை பண்ணால் 343 வரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஆறு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ A இன்டூ A இன்டூ A cube, A cube is equal to 343. Now A equal to cube root of 343. ஸோ இங்கே இருக்கிற கியூபு ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது கியூப் ரூட்டாக மாறிடும். எப்படி ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும், அதே மாதிரி கியூபு ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது கியூப் ரூட்டாக மாறும். சரிங்களா? இப்போது எந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 343 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது அது ஒரே நம்பராக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 சொல்கிறேன் நான். ஓகேவா? 7 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 343 வரலான்னு செக் பண்ணி பார்ப்போமா? 7 × 7 × 7. ஏன்னா கியூப்னா 3 டைம்ஸ் அதே சேம் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். 7 7s 49 இன்டூ 7 7 9s 63 3 பேலன்ஸ் 6 7 4s 28 28 + 6 34. ஸோ 343. அப்போது A ஈக்குவல் டு 7 எழுதணும். சரியா? அடுத்தது அதே அந்த 3 டேர்மையுமே நம்ம சம் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது 91/3 கொஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ A/R + A + AR இஸ் ஈக்குவல் டு 91/3. இப்போ இந்த 3 டேர்ம்லையுமே A இருக்குது. ஸோ A மட்டும் வெளியே எடுத்துட்டா இதுலேருந்து A வெளில போயிடுச்சு. ஸோ 1/Rன்னு இருக்கும். இதில் A வெளியில் போயிடுச்சு 1ன்னு இருக்கும். இதில் A வெளில போயிடுச்சு ஸோ Rன்னு இருக்கும். which is equal to 91/3. ஸோ நம்ம A வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சோம்ல, இப்போ ஏக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/R இதை அப்படியே எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 91/3. இப்போ இதை மட்டும் வச்சுக்கலாம். 1/R + 1 + R இஸ் ஈக்குவல் டு 91/3. இங்கே இருக்கிற 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த ஹோல் டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும், இன்ட்டு 1/7 ஆகும். சரிங்களா? இப்போ /7 அப்படின்னு நம்ம போடுவோம். அப்படி போட்டாலும் எப்படி எதாவது எழுதுவோம்? ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் 1/7 மாறும். ஓகே, 91/3 இருக்கா, ஹோல் டிவைடட் பை 7 வருமா? ஸோ இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கலாம். 7/1ன்ற மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஷன் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாதுல்ல, ஆனால் 91/3 நியூமினேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். 7/1ன்றது 1/7 மாறும். சரியா? அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 7 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். 7 1s 7 பேலன்ஸ் 2 7 3s 21. ஸோ இப்போ 13 3 ரெண்டுமே ஒரே டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாமா? 1/R + 1 + R இஸ் ஈக்குவல் டு 13/3ன்னு இருக்கும். இப்போ நம்ம R தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு R காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்றதை சொல்ல முடியும், 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போது ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷனில் இருக்கா, இது ரெண்டும் ஹோல் நம்பரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் ஆரால் மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் ஆரால் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 + 1 × R R + 1 × R R² ஹோல் டிவைடட் பை R. சரியா? டினாமினேட்டரில் R அப்படின்னு வரணுன்றதுக்காக இதை ஆரால் மல்டிப்ளை பண்ணி இதை ஆரால் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பை Rன்னு போடலாம். 13/3.
ஓகேவா? இந்த 3ஐ இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். 13 இன்ட்டு ஆர் இந்த சைடு எழுதியாச்சு. இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆர் 3r ப்ளஸ் 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 3r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13r. இப்போ இந்த 13r இங்கே எடுத்துகிட்டு வரலாம். 3 ப்ளஸ் 3r ப்ளஸ் 3r ஸ்கொயர் மைனஸ் 13r ப்ளஸ்ன்றது இங்கே வந்து மைனஸ் ஆகும். அப்போ இந்த சைடு 0 இருக்கும். நான் இப்போ மைனஸ் 13r இருக்குது ப்ளஸ் 3r இருக்குது. லைக் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாமா? 13ல் 3 மைனஸ் பண்ணால் 10. 3 ப்ளஸ் 3r ஸ்கொயர் 10r. ஸோ பெரிய நம்மளோட சிம்பிள் மைனஸ் இல்லையா? அதனால் மைனஸ் தான் போடணும். நான் இப்போ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கலாம். 3r ஸ்கொயர், அடுத்தது ஆர் டேர்ம் மைனஸ் 10r ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இங்கே இருக்கிற நம்பரை வச்சு இங்கே போட்டு சால்வ் பண்ணிடலாம். பட் இங்கே ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த நம்பரை என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3 இருக்கா? ஸோ 3 3s are 9. இப்போது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9ன்னு வரணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 10ன்றது வரணும். சரியா? 9 1s are 9 மல்டிப்ளை பண்ணால் 9. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 10 வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே நான் என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன் போடணும். அப்போ தான் மைனஸ் 9 மைனஸ் 1 மைனஸ் 10 ஆகும். மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 1 பிகம்ஸ் ப்ளஸ் 9. ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும்னா பை 3r ஸ்கொயர் இருக்கா? இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. எதை கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் எழுதுங்க. அதே சேம் திங் இங்கேயும் 3r. சரியா? இப்போ அடுத்தது இது கேன்சல் பண்ண முடியும்ல? 3 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆர் மைனஸ் 3 டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 3 ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல. இன்டூ அடுத்தது 3r மைனஸ் 1 which is equal to 0. இப்போ இந்த 0வை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாமா? r minus 3 equal to 0, 3r minus 1 is equal to 0. ஸோ இப்போ r minus 3 equal to 0வா? இப்போ இந்த மைனஸ் 3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 3ஆக மாறும். ஸோ r is equal to 3. அடுத்தது இப்போ 3r minus 1ன்னு இருக்கா? ஸோ 3r is equal to minus 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1 ஆகும். இப்போ ஆர் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். r is equal to 1/3 ஆகுமா? ஸோ இப்போ ஆருக்கு 2 வேல்யூ இருக்கா? ஆருக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஏயோட வேல்யூ வந்து 7, ஆர் வந்து 3. ஸோ ஏ 7 ஆர் 3 அப்படி வச்சு அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ பை ஆரா 7/3. அடுத்தது ஏவா 7. அடுத்தது ஏஆர் 7 into 3 21. சப்போஸ் ஏ வந்து 7 வச்சுட்டு ஆர் வந்து 1/3 இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லை. ஸோ அதையும் எழுதணும். அப்படி இருக்கும்போது then the 3 terms are first a by r இல்லை. ஸோ 7/r னா 1/3 இல்லையா? ஸோ 1/3. அடுத்தது a மட்டும். ஸோ 7. நெக்ஸ்ட்டு ஏஆரா 7 into 1/3 7 into 1/3. இப்போ இது பாருங்கள் 7 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 7 இந்த ஹோல் டேர்மையும் 1ன்னு மாற்றிட்டு இன்டூ ஸோ டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் ரெசிப்ரோக்கல் ஆகுமா? தலைகீழ எழுதணுமா? ஸோ 3/1 1/3 என்ன மாறும்? 3/1. நெக்ஸ்ட்டு 7 கமா 7 into 1 7/3. 7 3s are 21.
1 into 1 1 தான். ஸோ 1 போட்டாலும் ஒன்று போடலாம் ஒன்று. நெக்ஸ்ட்டு 7/3 சரிங்களா. ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொன்னது 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னாங்களா. ஏ வேல்யூ 7 இருக்கும்போது ஆர் வேல்யூ 3 இருக்கும்போது 7/3 721. அடுத்தது ஏ வேல்யூ 7 ஆர் வேல்யூ 1/3 இருக்கும்போது 21 7 7/3.